11/8/2024 அக்ஷயா 664 இதுக்குண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. சரிங்களா? இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்ப்போம். பாருங்கள், 10ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், 8-7 ஆல் போர்டு கொடுத்தோம். சரிங்களா? நமக்கு அருமையாக ஆல் போர்டு 8-7 ரெண்டுமே நமக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? போர்டு வாரியாக கொடுத்தல பாருங்கள், 7-8 ஏ போர்டுக்கு வரும்னு பார்த்தேன். 1 சி போர்டுக்கு கொடுத்துட்டு நேற்று நான் சொல்லியிருந்தேன் இந்த 6 உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சி போர்டு 1 வருது கணிப்பு, சப்போஸ் 6 இங்கே வரலாம், இல்லை 1 அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான். 2 எங்கே வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? 8 நம்ம ஏ போர்டில் வச்சுருக்குறோம். 8 பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு வந்திருக்கு 786. சரிங்களா? 786 இன்றைக்கி ரிசல்ட்டு. ஓகேங்களா? மற்றபடி 2 டிஜிட்டலில் நம்ம 6-8 3ன்னு கொடுத்துருக்கோம். 6-8 ஆகிருக்குது. சரிங்களா? 7-6லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். அழகாக 6-8 அந்த மாதிரிலாம் எடுத்துருக்குறோம். சரிங்களா? பாக்ஸ் போட்டோம்னா இது அழகாக வின்னிங் வரும். நேற்று சொல்லி தான் கொடுத்துருந்தேன் பாக்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 7 வச்சுருந்தோம்னா இதில் 7 ஜாயின் வரல. ஆனால் பேட்டர்ன் பிரகாரம் அப்படி தான் வருது. 6-8 அந்த மாதிரி. சரிங்களா? நல்ல ஒரு கணிப்பாக தான் எடுத்திருக்கோம். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு நமக்கு. சரிங்களா? இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு கணிப்பை எடுத்துருக்கலாம். ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாமா? நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம். அக்ஷயா 664 உண்டான கணிப்பை பார்ப்போம். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னைக்கு வரும் அப்படின்னா 6-8 வர்ற மாதிரி இருக்குது, 9 வர்ற மாதிரி இருக்குது, 3. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 3 கொடுத்துருக்கேன். 6க்கு பார்த்தீங்கன்னா பவர் 1, 9க்கு 4. சரிங்களா? 3க்கு 8. நீங்கள் ஏதாவது போர்டு ஆல் போர்டு விளாடுறவங்க சூஸ் பண்ணும்போது அந்த பவர் நம்பரை கொஞ்சம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வின்னிங் வரும். அதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். பாருங்கள், என்னுடைய கணிப்பில் 6-9 ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? 6 நாளைக்கு வர மாதிரி இருக்குது, அதனால் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள். ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் 3-9. சரிங்களா? அப்படி தான் வருது எனக்கு. சரிங்களா? உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பி போர்டில் 6-7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0ங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? 8 நாளைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 8 அதான் அவுட்டில் கொடுத்துருக்கேன். நிறைய நம்பரில் 8 தான் காட்டுது. அப்போது 7 வரலன்னா 8 வரலாம், இல்லைன்னா 2 சேர்ந்த மாதிரி கூட நாளைக்கும் வரலாம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடுங்க. சரிங்களா? போர்டு சேஞ்ச் ஆகிறதுனா போர்டு இப்படி தான் அடிக்கணும். சப்போஸ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏ போர்டு சி போர்டு அது மட்டும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், மற்றபடி மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்கள் உங்கள் கணிப்பில் ஏதாவது மாறி வருதா பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதேமாதிரி 8610575149 கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுறது. சரிங்களா? 1 மணி டிஆர், 3 மணி கேரளா, 6 மணி டிஆர், 8 மணி டிஆர் 4 ஷோ நம்ம புக்கிங் எடுக்கிறோம். வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் புக்கிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? பார்த்துட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஏபிபிசி ஏசி ஆல் போர்டுக்கு நான் கொடுக்குற நம்பர் 56 51 36 38 70 37 45 70. சரிங்களா? எல்லோரும் கம்மி பண்ணால் திட்டுறீங்க, ஜாஸ்தி பண்ணாலும் திட்டுறீங்க. என்ன பண்ணுறது? அதனால் திரும்ப பழையபடி நான் கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்றேன் நான். சரிங்களா? 56 51 36 38 70 37 45 70. சரிங்களா? டபுள்ஸ் வந்தால் 33 88 22 77 44 00 இந்த மாதிரி எனக்கு தெரியுது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. சரிங்களா? அதேமாதிரி 2 டிஜிட்டலில் நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா? 56 வச்சா 65 வைங்க, 51 வச்சா 15 வைங்க, 36 வச்சா 63, 38 வச்சா 83. இது கண்டிப்பாக வைங்க. வச்சா நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? ஆல் போர்டுக்கும் வைங்க. அதே மாதிரி தான் கீழே இருக்க செட்டுக்கும் கொஞ்சம் எந்த ஒரு 2D எடுத்தாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க. அப்போது நம்ம நம்பர் உள்ளே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அப்படி சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 370 945 383 386 568 510 445 225ங்கிற மாதிரி ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். பாருங்கள், பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்பில் நான் கொடுத்தது எதாவது மேட்ச் ஆச்சுன்னா அதை மட்டும் பாக்ஸாக போடுங்க, இல்லை மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுடைய சாய்ஸ், உங்களுடைய இஷ்டம். சரிங்களா? நான் பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். பாருங்கள். சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. என்னுடைய கணிப்பில் வர நம்பரை கொடுக்குறேன். பேட்டர்ன் பிரகாரம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் எப்போவுமே
நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் சரிங்களா. அப்பப்போ கொஞ்சம் மிஸ் ஆகலாம் சரிங்களா. மேலே கொடுக்குற 2 நம்பர் தான் நம்மளுக்கு மெயின் சரிங்களா. சப்போர்ட்டுக்கும் 3 கொடுக்குறோம் சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு 3 வர்ற மாதிரி தெரிஞ்சுன்னா நம்பி போடலாம்ல, அதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா ஆல் போர்டு எடுப்போம், 3 நம்பர் எடுப்போம் நம்ம. அதில் எது ஃபில்ட்ரு பண்ணி மேலே 2 நம்பர் கொடுப்போம் சரிங்களா. அதே ஏபிபிசிக்கு உள்ளாரையே அடக்கமாக கொண்டு வருவோம். அதுலேருந்து தான் வின்னிங் வரும் எப்போவுமே. அதனால் அதை பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. நாளைக்கு அதேமாதிரி டிக்கெட் போடுறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டு சரிங்களா. டிக்கெட் புக்கிங் ஒன்லி சரிங்களா. புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தெரிஞ்ச நண்பர்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நாளைக்கு இன்னும் நல்லா கணிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.